மார்பகத்தில் ஏதாவது ஒரு லம்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில லேடிஸ் வந்து அது சொல்றதுக்கே கூச்சப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்கு. இப்போ பிரெஸ்ட்ல வந்து கட்டி இருக்கு அப்படின்னா வந்து அதிகமாக தீட்டு போகுது. ஸோ இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருக்குன்னா அது உடனடியாக ஒரு டாக்டர் கிட்ட வந்து அது கன்சல்ட் பண்ணணும். தீட்டு நின்ன பிறகு மெனப்பாஸ் ஆன பிறகு அவங்களுக்கு ப்ளீடிங் வருது. இப்போ மெனப்பாஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 12 months பீரியட்ஸ் வராமல் இருக்கிறது தான் வந்து மெனப்பாஸ். அதுக்கடுத்து ஒரு நாளோ இல்லை ஒரு சொட்டோ வந்தால் கூட போய் டாக்டர் போய் பார்க்கணும். ஏன்னா இது வந்து நிறைய பேர் டிஸ்கஸ் கூட பண்ண மாட்டாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தோ அவங்கள சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸும் ஃபர்ஸ்ட் அவங்களை சப்போர்ட் பண்ணணும். எமோஷ்னலாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் வேக்சின் இருக்கு. பட் எல்லாத்துக்கும் கிடையாது. கர்ப்பப்பை வாய் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பூசி இருக்கு. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் டாக்டர் பார்க்க வேணாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ரெகுலர் ஃபாலோஅப்ல இருந்தே ஆகணும். ஸோ தட் ஃபாலோஅப்ல இருக்கும்போது நம்ம ஏர்லியராக அந்த ரெக்கரன்ஸையும் நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துக்கலாம். விகடன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ். இப்போ நம்ம ஸ்ருங்கேரி சாரதா ஈக்விட்டாஸ் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம யாரை மீட் பண்ண வந்திருக்கோம்னா டாக்டர் உஷா மேம் தான் மீட் பண்ண வந்திருக்கோம். குறிப்பாக உஷா மேம் எதுக்காக மீட் பண்ண வந்திருக்கோம்னா கர்ப்பப்பை கேன்சர் பற்றி நம்ம டிஸ்கஸ் நிறைய பண்ண போகிறோம். ஏன்னா கர்ப்பப்பை கேன்சர்னு எடுத்துக்கிட்டாலே வந்து மக்கள் மத்தியில் வந்து நிறைய விழிப்புணர்வு இருந்தாலும் நிறைய மித்ஸும் இருக்குது. அது எல்லாமே உடஞ்சி இந்த இன்டர்வியூ மூலிமா விழிப்புணர்வு கிரியேட் ஆக போகுது. ஸோ அதுக்காக உஷா மேம் மீட் பண்ண தான் வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம் இந்த இன்டர்வியூ அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு. இப்போ உமன்ஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டாலே வந்து காமனாக நம்ம பார்க்குறது வந்து பிரெஸ்ட் கேன்சர் அண்ட் செர்விக்கல் யூட்ரின் இதில் தான் அதிகமாக வருது. பொதுவாக இதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து கர்ப்பப்பை வாய் கேன்சர் எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வைரஸ் மூலியமா வருது. ஸோ அது வந்து ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வைரஸ் வந்து பெண்களுக்கு எப்படி வருது அப்படின்னா யூஸ்வலாக செக்ஷுவல் கான்டாக்ட் மூலியமா தான் வருது. சரிங்களா? ஸோ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காசேட்டிவ் ஃபார் சர்வைக்கல் கேன்சர். இதே வந்து கர்ப்பப்பை கேன்சர் யூட்ரைன் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரஜன்ற ஹார்மோன் வந்து ரொம்ப ப்ரெடாமினண்ட்டாக இருக்கும்போது இந்த கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்குன்னா கூட இந்த மாதிரி கர்ப்பப்பை கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ கேன்சர்னு எடுத்துக்கிட்டாலே வந்து எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு பயம் வருது. ஏன்னா கேன்சர் வந்து கியூர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக வந்து உமன்ஸ்க்கு வந்து வருது ஒரு சில காரணங்கள் இப்போ நம்ம பேசணும். பொதுவாக மக்கள் எப்படி பார்க்கணும் கேன்சரை அப்படின்றது ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பயப்படுறாங்க அண்ட் வெளியில சொல்ல கூச்சப்படுறாங்க. அண்ட் சுற்றி இருக்கவங்களும் வந்து ரொம்ப அவங்களை நோயாளியாக பார்க்குறாங்க அப்படின்றது. ஸோ பொதுவாக மக்கள் பார்வையில் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ கேன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பயப்பட தேவையில்லை. மெயினாக வந்து அது சீக்கிரமாக ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கூச்சப்படாமல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்பகத்தில் ஏதாவது ஒரு லம்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில லேடிஸ் வந்து அது சொல்றதுக்கே கூச்சப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்குது. இப்போது பிரெஸ்ட்ல வந்து கட்டி இருக்குது அப்படின்னா வந்து அதிகமாக தீட்டு போகுது. ஸோ இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருக்குன்னா அது உடனடியாக ஒரு டாக்டர் கிட்ட வந்து அது கன்சல்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சில கேன்சர்ஸ் வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம டயக்னோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏர்லி ஸ்டேஜ் நம்ம டயக்னோஸ் பண்ணும்போது இதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டும் ஈஸியாக இருக்கும். ஸோ எப்பவுமே ஏர்லி ஸ்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் வைஸ் இதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து வருமுன் காப்போம் மாதிரி தான். ஏர்லியாகவே நம்ம கண்டுபிடிச்சோன்னா வந்து நம்ம க்யூர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ ஸ்டேஜஸ் எப்படி மேம்? ஏன்னா இப்போ பொதுவாக கேன்சர்னாலே வந்து 4 ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க. 3rd ஸ்டேஜ்குள்ளனா வந்து நம்ம டெஃபினட்டாக க்யூர் பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்கோம். பர்டிகுலராக இந்த கேன்சரில் பிரெஸ்ட் கேன்சராக இருக்கட்டும், சர்விக்கலாக இருக்கட்டும், யூட்ரைனாக இருக்கட்டும், இதில் எப்படி? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கர்ப்பப்பை வாய் கேன்சர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ் வந்து அதிகப்படியான வெள்ளைப்படுதல். சரிங்களா? ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அப்போவே நம்ம ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குரிய டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குரிய ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்ஸ்மியர் ப்ளஸ் ரொம்ப ரீசெண்டாக இருக்கக்கூடிய டெஸ்ட் வந்து HPV DNA டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெஸ்ட் மூலயமா அவங்களுக்கு ஏதாவது கேன்சர் செல்ஸ் இருக்கா அப்படிங்கிறத அது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மூலயமா தெரியும் போது இப்போது கேன்சர் செல்ஸ் இருக்குது அப்படின்னா பயாப்சி மூலியமாகவும் ப்ளஸ் இமேஜிங் மூலியமாகவும் அது எந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது, இப்போ ஸ்டேஜ் 1A ஸ்டேஜ் 1B அந்த மாதிரி ஸ்டேஜ் 2 அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதுக்கு க்யூரேட்டிவ் ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. ஓகே.
மேம் அந்த ஏர்லி ஸ்டேஜ் தான் எல்லாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. எல்லாருமே இப்போ ஃபர்ஸ்ட் கூச்சப்படுறாங்க. அதை தாண்டி சில பேருக்கு வந்து சிம்டம்ஸே இல்லாம வருதுன்னு கேள்விப்படுறாங்க. அது ஏன் மேம் நடக்குது? அது ஏன், அதை எப்படி அவங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கிரீனிங் டெஸ்ட்ங்கிறது வந்து சில கேன்சருக்கு மட்டும் தான் இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் கேன்சருக்கு மட்டும் தான் ஸ்கிரீனிங் இருக்கு. நீங்க அதே மாதிரி பிரஸ்ட் கேன்சருக்கு ஸ்கிரீனிங் டெஸ்ட் இருக்கு. கர்ப்பப்பை கேன்சர், யூட்ரைன் கேன்சருக்கோ ஓவரியில் வரக்கூடிய கேன்சருக்கோ ஸ்கிரீனிங் டெஸ்ட்டே இல்லை. ஸோ அதனால தான் என்ன ஆகுதுன்னா இந்த ஓவரி கேன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர் கிட்ட போகிறாங்க. இப்போ ஓவரி கேன்சர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு பெருசாக சிம்டம்ஸ் இருக்காது. ஓவேரியன் கேன்சர் சினைப்பை கேன்சர். இப்போ வந்து ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை இருக்கும், கர்ப்பப்பை வாய் இருக்கும், டியூப்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஓவரின்னு சொல்லுவோம். அதுதான் சினைப்பை. முட்டை உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு ஆர்கன் தான் சினைப்பை. ஸோ அதில் வரக்கூடிய கேன்சர் தான் சினைப்பை கேன்சர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேன்சர் வருது அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜஸில் சிம்டம்ஸே இருக்காது. ரொம்ப வேக் சிம்டம்ஸ், அதாவது ஒரு வயிறு வலி எல்லாருக்குமே சில பேர் காமனாக வரும், அது கேஸ்ட்ரைட்டிஸ்னு எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு வேக் சிம்டம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்கன்னா வயிறு ரொம்ப உப்பசம் ஆகுது, எனக்கு வந்து சாப்பிட முடியல, மோஷன் போகல, இல்லைனா லூஸ் மோஷன் ஆகுது, அந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும்போது டாக்டர் கிட்ட போவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வருவாங்க. ஏன்னா ஸ்டேஜ் 1லலாம் சிம்டம்ஸே இருக்காது. அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டும் இல்லை. சொன்னால் இந்த கேன்சர் மிஸ் ஆகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. இதே வந்து கர்ப்பப்பை வாய் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது. நான் சொன்னேன்ல பாப்ஸ்மியர் இருக்குது, HPV DNA இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் 25 வயசுலேருந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய பேர் வந்து அன்மேரிட் வருவாங்க 25 இயர்ஸில். ஸோ அவங்களுக்குலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து செக்ஷுவல் கான்டாக்ட் மூலமா பரவக்கூடிய வைரஸ். ஸோ யாரெல்லாம் வந்து ஆக்டிவாக இருக்காங்க, செக்ஷுவலி ஆக்டிவாக இருக்காங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த 25 ஏஜுங்கிறது லிமிட் கிடையாது. அதுக்கு முன்னாடியே அவங்க செக்ஷுவலி ஆக்டிவாக இருக்காங்கன்னா அப்பத்துலேருந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சுக்கலாம் பாப்ஸ்மியர். ஸோ அவங்க வந்து ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் இந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட் எடுக்கணும். 65 இயர்ஸ் வரைக்கும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும் இந்த டெஸ்ட். ஒன்ஸ் இன் லைஃப் டைம் டெஸ்ட்லாம் கிடையாது. இது ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். எவ்ரி 3 இயர்ஸ் ஒன்ஸ் இந்த டெஸ்ட்டை நம்ம ரிப்பீட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது மூலயமா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கேன்சர் ஏதாவது இருக்காங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. இப்போது கர்ப்பப்பை யூட்ரைன் கேன்சர், ஸோ அதுக்குரிய சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி ப்ளீடிங், பீரியட்ஸ் போது ஜாஸ்தியாக ப்ளீடிங் போகுது. அதே மாதிரி தீட்டு நின்ன பிறகு மெனப்பாஸ் ஆன பிறகு அவங்களுக்கு ப்ளீடிங் வருது. இப்போ மெனப்பாஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 12 months பீரியட்ஸ் வராமல் இருக்கிறது தான் வந்து மெனப்பாஸ். அதுக்கடுத்து ஒரு நாளோ இல்லை ஒரு சொட்டோ வந்தால் கூட போய் டாக்டர் போய் பார்க்கணும். ஏன்னா இது வந்து நிறைய பேர் டிஸ்கஸ் கூட பண்ண மாட்டாங்க. ப்ளீடிங்னா ப்ளீடிங் தான். அந்த 12 months வந்து மெனப்பாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்து வந்து ப்ளீடிங்கே இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கட்டாயம் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து வெளில சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. இல்லைனா அவங்களோட ஏஜ் குரூப் அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிட்டு இது வந்து ஒன்றும் இருக்காது, ஒரே ட்ராப் தானே வந்தது, அதனால் நீங்கள் இதை வந்து பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இதை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம மற்றவங்கள மிஸ்கைட் பண்ணக்கூடாது. சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கட்டாயம் டாக்டர் போய் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி தீட்டு நிற்கிற சமயத்தில் நிறைய பேருக்கு நிறைய ப்ளீடிங் வரும். அதாவது 15 days ஒன்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ளீடிங் வரும். அதே மாதிரி ப்ளீடிங் வந்தாலும் ரொம்ப ஹெவியாக போகும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா மெனப்பாஸ் ஆகிற டைம் இப்படி தான் வரும், அதனால் இதுக்கெல்லாம் வந்து நீ பெருசாக எடுத்துக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. எந்த மாதிரியான மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் வந்தாலும் போய் நம்ம டாக்டரை பார்க்கணும். ஸோ இதெல்லாமே கூட ஒரு கர்ப்பப்பை கேன்சர் வரக்கூடிய சிம்டம்ஸாக இருக்கலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால இந்த மாதிரி சிம்டம்ஸ் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பேசிக்காக ஒரு ஸ்கேன் பண்ணால் கூட போதும். ஸோ அதில் வந்து அந்த கர்ப்பப்பை உள்ளே இருக்கிற திக்னஸ், ஜவ்வோடைய திக்னஸை மெஷர் பண்ணணும். ஸோ அதை பொறுத்து மேற்கொண்டு அது பயாப்சி எடுத்து அது ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி அதிகமான ப்ளீடிங் வருது, இல்லை ஏன் மெனப்பாஸ் ஆன பிறகு ப்ளீடிங் வருது அப்படிங்கிறத நம்ம அந்த திக்னஸ் மூலயமா நம்ம ஓரளவுக்கு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகே ஓகே மேம். யாருக்கெல்லாம் இந்த கேன்சர் அதிகமாக வரும் மேம்? உமன்ஸ்க்கு வரும். உமன்ஸில் எனி பர்டிகுலர் ரீசன் யாருக்கு வரும்ன்றதை நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒபிசிட்டி ரொம்ப இன்க்ரீசிங் ட்ரெண்டில் இருக்குது. உடல் பருமம் இன்க்ரீசிங் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த உடல் பருமம் எந்த வகையில் பாதிக்கக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாடி ஃபேட்டில் வந்து ஈஸ்ட்ரஜனுங்கிற ஹார்மோன் ஜாஸ்தி உருவாகும். ஸோ இந்த ஈஸ்ட்ரஜன் எங்கே போய் ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஒன்று பிரெஸ்ட்டில் ஆக்ட் ஆகும், இன்னொன்று கர்ப்பப்பையில் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால இந்த கர்ப்பப்பையில் ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஈஸ்ட்ரஜன் நிறைய ஆக்ட் ஆகும். ஸோ ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஒபிசிட்டி வந்து
ரொம்ப ரொம்ப மேஜர் ப்ராப்ளம் இப்போ நம்ம இந்தியன் சொசைட்டியில். ஸோ இதுவே ஒரு கர்ப்பப்பை கேன்சர் வர்றதுக்கு மேஜர் ரீசனாக இருக்குது. ஓகே, இப்போ கர்ப்பப்பை கேன்சர் வந்து ஒருத்தவங்களுக்கு க்யூர் ஆனதுக்கப்புறம் அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியுமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டே கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுறது தான். இப்போ வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் சொல்கிறேன், இப்போ ஒரு ரொம்ப யங் ஏஜ் நிறைய பேருக்கு அந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி ஐயோ இது கேன்சர் வரும்னு சொல்கிறாங்களே டாக்டர் அப்படின்னு வந்து கேட்பாங்க. இப்போது அதுவும் என்ன ரீசன்னா, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். அதுலேயும் ஈஸ்ட்ரோஜன்ங்கிற ஹார்மோன் வந்து ப்ரெடாமினண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து இன்டெரக்டாக யூட்ரஸில் ஆக்ட் ஆகும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கர்ப்பப்பை கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, சரிங்களா? ஸோ இப்போது யங்கர் ஏஜ் குரூப், இப்போது 20 ஒரு 30லேருந்து வச்சுக்கோங்களேன், 30 to ஒரு 45 இயர்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இவங்களுக்குலாம் தான் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இப்போ ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இப்போ அவங்க தான் வந்து ஒரு இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டு, இப்போ எனக்கு குழந்தை தங்கலை, குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிற சமயத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கர்ப்பப்பை கேன்சர் இருக்குங்கிறது அப்போ தான் அவங்களுக்கு தெரியவே வரும். அப்போ வந்து அவங்களுக்கு ஃபேமிலியும் கம்ப்ளீட்டாக இருக்காது. நம்மளுக்கு ஆப்ஷன் இதுக்கு என்ன இருக்குது, கர்ப்பப்பை தான் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அவங்களுக்கு எக்ஸ்டென்சிவ் கவுன்சிலிங் கொடுப்போம். சில க்ரைட்டீரியா இருக்குது, யாருக்கெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி அப்சர்வ் பண்ணி மெடிசன் மூலயமா அதை வந்து க்யூர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு. அந்த பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா, எந்த ஏஜில் வருது. சில பேருக்கு தீட்டு நின்ன பிறகு வரும். ஸோ அவங்களுக்குலாம் ஆப்ஷன்ஸே கிடையாது. இல்லைனா ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ண பிறகு வரவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே வந்து கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுறது, கர்ப்பப்பை அந்த சினைப்பையோட ரிமூவ் பண்ணுறது தான் ட்ரீட்மெண்ட். இன்கேஸ் ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணல, ஒரு குழந்தை கூட இல்லாதவங்களுக்கு வந்து நம்ம இதை வந்து ஓரளவுக்கு மெடிசன் மூலயமா ரிவர்ட் பண்ண முடியுமா, நார்மல் ஸ்டேஜை கொண்டு வர முடியுமாங்கிறத இனிஷியலாக நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். இது எல்லாருக்குமே பண்ண முடியாது. சில க்ரைட்டீரியா நாங்கள் வச்சுருக்கோம். ஸ்ப்ரெட் ஆகிருக்கக்கூடாது, கர்ப்பப்பைக்குள்ளேயே வந்து அந்த சதக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம இது வந்து பண்ண முடியும். அதுலேயும் 100% நம்ம சொல்ல முடியாது. ஒரு ட்ரையல் ஆஃப் ஹார்மோனல் தெரப்பி நம்ம கொடுத்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொல்லும்போது குழந்தை பெற்றவங்களுக்கு கர்ப்பப்பையில் கேன்சர் வருதுன்னா அவங்க ஒரு எமோஷனல் ஸ்டேட்டில் இருப்பாங்க. குழந்தை பெற்றுக்க ட்ரை பண்ணுறவங்களுக்கு கர்ப்பப்பையில் கேன்சர் இருக்கும், அவங்க ஒரு எமோஷனல் இதில் இருப்பாங்க. இந்த குழந்தை பெற்றுக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கேன்சர் வந்து வரும்போது அஸ் அ டாக்டராக அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க மேம்? ஏன்னா அது நினச்சி கூட பார்க்க முடியல அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி அதுக்கு சொல்லுவீங்க? இது வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் தான். சரிங்களா? இப்போ வந்து இதை வந்து நாங்கள் ஆன்காலஜிஸ்ட் இன்வால்வ் ஆகும், இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் இன்வால்வ் ஆகும். ஸோ இனிஷியலாக அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஷாக்கிங் நியூஸாக தான் இருக்கும். பட் ஸ்டில் எக்ஸ்டென்சிவாக உங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்கணும், எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத கவுன்சிலிங் கொடுக்கணும். இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டும் இன்வால்வ் பண்ணுவோம் இதில். ஸோ எந்த மாதிரி பண்ண முடியும், ஸோ அவங்க சில ப்ரோட்டோக்கால் வச்சுருப்பாங்க. சில வாட்டி அந்த ஓவரிஸை ரீட்டைன் பண்ணலாம். ஓவரிஸ் வந்து ஃபஸ்ட்டு எக் எடுத்துட்டு அதை ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐவிஎஃப்ங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு குரூப் இன்வால்மெண்ட் மாதிரி தான். ஸோ டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வச்சு உட்காந்து கலந்து பேசி பேஷண்ட்னா கவுன்சிலிங் தான் பண்ணுவோம். ஸோ அந்த கவுன்சிலிங்ன்றது கரெக்ட் மேம். பேஷண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் இம்பார்ட்டன்ட், பேஷண்ட்ஸை சுற்றி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அடுத்து கவுன்சிலிங் இம்பார்ட்டன்ட்ற மாதிரி இப்போ இருக்க சிச்சுவேஷனில் இருக்குது. இந்த இன்டர்வியூ வந்து கண்டிப்பாக பேஷண்ட்ஸ் தாண்டி அந்த ஜென்ரல் பப்ளிக் பார்க்குற இன்டர்வியூ. இந்த ஜென்ரல் பப்ளிக் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட், குறிப்பாக இந்த மாதிரி எமோஷனல் ஸ்டேட்டில் இருக்க பேஷண்ட்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும், கூட இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வருவாங்க, என்ன இப்படி நடந்திருக்காங்கன்னு உங்களுக்கே தோணும். ஸோ நீங்கள் உங்களோட மனசாட்சியிலேருந்து அப்படியே சொல்லிக்கலாம். இல்லை அப்படி இல்லை. இப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப புதுசாக மேரேஜ் ஆன ரீசெண்டாக மேரீட் கப்பிள்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அதில் தான் அந்த அக்செப்டன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அந்த பாண்டிங்கே இன்னும் வந்திருக்காது. அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே மறைச்சிட்டீங்க என்கிட்ட. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ இது வந்து யாருமே மறைக்கக்கூடிய இதுவும் கிடையாது. ஸோ இது வந்து மெயினாக ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தும் அவங்களோட சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸும் ஃபஸ்ட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணணும். எமோஷ்னலாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் இது வந்து இந்த கேன்சரும் தாண்டி அவங்கள வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுத்து இதை தாண்டி அவங்க வின் பண்ண முடியும். எமோஷனல் சப்போர்ட் அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு. ட்ரீட்மெண்ட்டுக்கும் போது எல்லாருமே பதறாங்க. முக்கியமாக ட்ரீட்மெண்ட்னு இருந்தால் மெயினாக கேன்சர்னா எல்லாம் ஜென்ரலாக என்ன நினைக்கிறாங்க, முடி போயிடும், உடம்பு மாறிடும், ஃபேஸ் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குறிப்பாக இப்போ இருக்க ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி இருக்குங்க, என்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருக்கு? இப்போ பொதுவாக இப்போ கேன்சருக்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சர்ஜரி,
இன்னொன்று ரேடியோதெரப்பி, இன்னொன்று கீமோதெரப்பி. சர்ஜரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கர்ப்பப்பை கேன்சரோ, கர்ப்பப்பை வாய் கேன்சரோ, ஓவேரியன் கேன்சர் எதுவாக இருந்தாலும் என்ன, நம்ம ரிமூவல் ஆஃப் இதுதான், கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுவோம், ஓவரிஸ் ரிமூவ் பண்ணுவோம், டியூப்ஸ் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பெருசாக உங்களுக்கு ஒரு டிஸ்ஃபிகர்மெண்ட் மாதிரி இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி இப்போ ரேடியோதெரப்பியில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ முன்னாடிலாம் வந்து இதை கரண்ட் வைப்போம் அப்படின்ற ஒரு ஜென்ரல் டேர்ம். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த கரண்ட்டுங்கிறத வார்த்தை வந்து இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆக்சுவலி இது வந்து ஒரு இது மாதிரி பொருத்தமான வார்த்தையே கிடையாது. சரிங்களா? கரண்ட்ன்றது இல்ல, அந்த கரண்டே கிடையாது. ஆக்சுவலி அது வந்து கதிர்வீச்சு. தட்ஸ் ஆல். சரிங்களா? ஸோ அது வந்து அந்த ஒரு மெஷின் மாதிரி, சிடி மெஷின் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள ஜஸ்ட் போயிட்டு வெளில வருவாங்க. அது அவங்களுக்கு வந்து அந்த ஷாக் மாதிரியோ இல்லை மற்ற எந்த சிம்டம்ஸோ எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய ரேடியோ தெரப்பியில் அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ பயப்பட தேவையில்லை. ஓகே. ஏன்னா இதுக்கு தான் பயப்படுறாங்க எல்லாருமே ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின் போது. இதுக்கு ஏஜ் கேட்டகரி ஏதாவது இருக்காம கேன்சருக்கு பொதுவாக இந்த ஏஜ்ல இருந்து ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு இல்லை, இந்த ஏஜ்ல இருந்து செக்அப் ஜென்ரலா ஸ்கிரீன் டெஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ கர்ப்பப்பை வாய் கேன்சர் சொன்ன பார்த்தீங்களா? ஸோ அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 25 இயர்ஸ்ல இருந்து நம்ம பாப்ஸ்மியர், ஹெச்பிவி டிஎன்ஏ, பாப்ஸ்மியர் வந்து ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஹெச்பிவி டிஎன்ஏ வந்து இப்போ ரீசெண்டாக வந்தக்கூடிய டெஸ்ட். அதுவும் ஒரே கான்செப்ட் தான். கர்ப்பப்பை வாயிலிருந்து நம்ம டெஸ்ட் எடுத்து அதை கேன்சர் செல்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி ஏஜ் லிமிட் நம்ம 25 வச்சிருக்கோம். பட் ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடியே செக்ஷுவலி ஆக்டிவாக இருந்தால் அதுக்கு முன்னாடி இருந்தே ஏஜ்ல இருந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் இது பண்ணணும். 65 இயர்ஸ் வரைக்கும் பண்ணலாம். இது வந்து கர்ப்பப்பை வாய்க்குரிய ஸ்கிரீனிங் டெஸ்ட். சரிங்களா? இதே வந்து பிரெஸ்ட் கேன்சர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மேமோகிராம் இருக்கு. ஸோ இந்த டிஜிட்டல் மேமோகிராம் வந்து 40 இயர்ஸ்லேருந்து பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இதுவும் ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் இந்த டெஸ்ட் நம்ம பண்ணணும். இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம், ஒன்ஸ் இன் லைஃப் டைம் டெஸ்ட்டே கிடையாது. ரெகுலர் இன்டர்வெல்ல இதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். பாப்ஸ்மியர் இதெல்லாம் வந்து ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் எப்படி பண்ணுறோமோ, டிஜிட்டல் மேமோகிராம் ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் நம்ம பண்ணணும். அதுலேயே வந்து இப்போ பிரெஸ்ட் கேன்சர் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அம்மாவுக்கு இருக்குது. இப்போ நான் வந்து என்னை வந்து எப்படி நான் ஸ்க்ரீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் மார்பக புற்றுநோய் இருக்குது அப்படின்னா 35 இயர்ஸ்லேருந்தே டிஜிட்டல் மேமோகிராம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே மேம். இப்போ கோவிட் வரும்போது அதுக்கு ப்ரிகாஷனரியா வேக்சின் அப்படின்ற மாதிரி இருக்கு. கேன்சருக்கு அந்த மாதிரி வேக்சின் அப்படின்றதுலாம் இருக்காங்க? வேக்சின் இருக்கு, பட் எல்லாத்துக்கும் கிடையாது. கர்ப்பப்பை வாய் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பூசி இருக்கு. ஓகே மேம். இப்போ போஸ்ட் கேன்சர் அதுதான் வந்து எல்லாருமே பேசுவாங்க. ஏன்னா கேன்சர் திருப்பி வந்துருமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. ஸோ இப்போ ஃபுல்லாக க்யூர் ஆகிறாங்க, கர்ப்பப்பை கேன்சரில் ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டாங்க, இனிமேல் வீட்டுக்கு போயிடும் போது அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த பயத்துக்கு ஆன்சர் எப்படி மேம்? திருப்பி வர வாய்ப்புகள் இருக்கா, இல்லை லைஃப் ஸ்டைல் எப்படி ஃபாலோ பண்ண வர? இப்போ வந்து ஒரு கேன்சர் வந்திருக்கு, திரும்ப வருமாங்கிறது எல்லாமே ஸ்டேஜை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம ஸ்டேஜ் 1 சொன்னீங்க, 2, 3, 4. ஸோ அந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு ஜாஸ்தி ஆக திரும்ப வரக்கூடிய சான்சஸும் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், இனிமேல் டாக்டரை பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு அடுத்து ஃபாலோ அப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம இப்போ கர்ப்பப்பைக்கு ஒரு சர்ஜரி பண்ணுறோம், நம்ம வந்து ஃபாலோ அப்பு வர சொல்லுவோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு 3 months, ஒரு 2 இயர்ஸுக்கு ஃபஸ்ட்டு 3 months ஒன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த 2 to 5 இயர்ஸ் தான் திரும்ப வரக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கக்கூடிய அந்த டைம் பீரியட். ஸோ அதனால நம்ம அந்த ஃபாலோ அப்போ மிஸ் பண்ண, எந்த கேன்சராக இருக்கட்டும், நான் இதுக்குன்னு சொல்லலை, பொதுவாகவே எந்த கேன்சராக இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் டாக்டர் பார்க்க வேணாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ரெகுலர் ஃபாலோ அப்பில் இருந்தே ஆகணும். ஸோ தட் ஃபாலோ அப்பில் இருக்கும்போது நம்ம ஏர்லியராக அந்த ரெக்கரன்ஸையும் நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம், அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ கர்ப்பப்பை வாய் கேன்சருக்கு தடுப்பூசி இருக்குன்னு சொன்னேன். ஸோ அது வந்து 9 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 15 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் அவங்களுக்கு வந்து 2 ஊசி போட்டால் போதும். இதே 15 வயசுக்கு மேற்பட்ட பெண்மணிகளுக்கு 3 டோஸ் போடணும். ஸோ இந்த 3 டோஸ் நம்ம போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா 95% to 98% கர்ப்பப்பை வாய் கேன்சர் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம். இன்னொரு கேள்வி ஒன்று கேட்பாங்க, இப்போ கர்ப்பப்பை வாய் வராமல் இருக்கு, நான் வேக்சின் போட்டுட்டேன், நான் வந்து இந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட்லாம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் வேக்சின் போட்டாலும் பாப்ஸ்மியர் டெஸ்ட் ரெகுலராக பண்ணணும். ஸோ மேண்டேட்ரி, வேக்சின் போட்டாலும் நம்ம வந்து கர்ப்பப்பை வாய் டெஸ்ட் பண்ணணும், பாப்ஸ்மியர் டெஸ்ட் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி இன்டர்வியூ உட்காரும்போது தான் இவ்வளோ டெஸ்ட் இருக்கு, இவ்வளோ விஷயம் ஃபாலோ பண்ணணும்னு தெரியுது. பட் ஜென்ரலாக இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபீமேல் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயமே சொல்றது இல்லை. ஸோ அவேர்னஸ் ரொம்ப கிரியேட் ஆகணும். அதே மாதிரி பாப்ஸ்மியர் பற்றி ஒரு மித் இருக்கு, அது ரொம்ப பெயின்ஃபுல் ப்ரொசீஜர் அப்படின்னு. பட் ஆனால் அது வந்து பெயின்ஃபுல் ப்ரொசீஜரே கிடையாது. ஆர்டினரி கைனகாலஜிக்கல் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், பெயின்லெஸ், ஒரு 2 செகண்ட்ஸில் நம்ம அதை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அதனால் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. ஸோ அது வந்து நம்ம எப்போ டாக்டர் கிட்ட போனாலும் அது ஒரு சான்ஸாக எடுத்துட்டு நம்ம பாப்ஸ்மியர் டெஸ்ட்டை கட்டாயம் பண்ணணும்.
மேம் அதான் லாஸ்ட் கேள்வி வந்து இந்த அவேர்னஸ் பத்தி நான் ஒன்று கேட்டிருந்தேன். இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னே இந்த மாதிரி இன்டர்வியூ இருக்கும்போது தான் தெரியுது மேம். ஜென்ரலா எனக்கு தெரிஞ்ச இந்த நான் மெடிக்கல் சர்க்கிள் கிட்ட பேசும்போது இவ்வளோ இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஜென்ரல் மித்தை தான் சொல்றாங்க. நம்ம ஊர்ல எவ்வளோ அவேர்னஸ் முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கே சில பேஷண்ட்ஸ் வரும்போது கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாமே அப்படின்னு ஃபீல் ஆயிருக்கும். அதனால எப்படி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்க நினைக்கிறீங்க? அவேர்னஸ்ங்கிறது வந்து நம்ம செல்ஃபா நமக்கு மட்டும் வச்சுக்க கூடாது. அந்த தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கும் சொல்லணும். ஓகே. ஸோ இப்போ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்னா கூட அது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஒருத்தவங்களுக்கு டிஜிட்டல் மேமோகிராம் பற்றி தெரியுது அப்படின்னா அவங்க சுற்றி இருக்கிற சர்க்கிள், அவங்களுடைய அம்மா, தங்கச்சி, பெரியம்மா, பாட்டி யாராக இருந்தாலும் அதை வந்து மேமோகிராம் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம். இந்த மாதிரி டெஸ்ட் இருக்கு, ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு ஆரம்ப ஸ்டேஜில் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தா கூட அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பேப்ஸ்மியர் இருக்கு, இந்த மாதிரி டெஸ்ட் இருக்கு, இந்த மாதிரி டெஸ்ட் நம்ம பண்ணோம் அப்படின்னா கர்ப்பப்பை வாய் கேன்சர் ஒரு முன்னாடி ஸ்டேஜ், ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட அது நீங்கள் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா அது மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் உஷா மேம். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக தெரிஞ்சுக்க முடியுது, அதே நேரத்தில் தெரிஞ்ச விஷயத்த புதுசாக பார்க்கவும் முடியுது. அதனால் மிகப்பெரிய ஒரு நன்றி இந்த இன்டர்வியூக்காக. தேங்க்யூ ஃபார் த டைம் மேம். தேங்க்யூ.